Hi friends, welcome back to the next video of our program lecture series. Last video நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா arithmetic operator and relational operator அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா logical and assignment operator என்ன அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். So first of all logical operators அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா for boolean logic either true or false அப்படிங்கிறது indicate ஆக போகுது. So இதுல 5 types of operator இருக்கு. First one logical not அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். That means negation operator. Then single and மட்டும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா element wise element comparison. Double and யூஸ் பண்ணோம் அப்படின்னா only for single element மட்டும் கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். So similarly vertical line யூஸ் பண்ணோம் அப்படின்னா R operator யூஸ் பண்ண போறோம். Double vertical line யூஸ் பண்ணோம் அப்படின்னா only for single element யூஸ் பண்ண போறோம். So இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். Any number, okay. So one more thing important rule என்ன அப்படின்னா any number greater than 0 is called greater than 0, strictly greater than 0. True அப்படிங்கிறது ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். 0வா இருந்தது அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல ஃபால்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆக போகுது. ஓகே, ஸோ இது ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஆர் ப்ரோக்ராம்ல செக் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அதுக்காக ஆர் ஸ்டுடியோ சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் பி அப்படிங்கிற ஒரு வெக்டர்ஸை சூஸ் பண்ண போறோம். நம்பர்ஸா 0 1 2 3. ஸோ 4 எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி நான் சூஸ் பண்ணிருக்கேன். தென் C of B அப்படிங்கிற வெக்டர் எப்படி சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா 1 2 3 0 அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண போறோம். ஸோ சம் ரீசனுக்காக சூஸ் பண்ணிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா லைக் ட்ரூத் டேபிள் தான். ஆர் ஆப்ரேட்டர் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே ஃபால்ஸா இருந்தா ரிசல்ட் ஃபால்ஸ் இருக்கு, ரிமைனிங் எல்லாமே ட்ரூவா இருக்க போகுது. அட்லீஸ்ட் ஒரு ஃபால்ஸ் ஒரு ட்ரூ இருந்தாலும் ஆன்சர் ட்ரூவா இருக்க போகுது. பட் அந்த ஆப்ரேட்டர் ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் ட்ரூவா இருக்கும், அதர்வைஸ் ஃபால்ஸ் தான் நமக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுதா அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நெகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறோம். ஸோ அண்ட் ஏ யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நம்ம செக் பண்ண போறோம். ஓகே, ஸோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரூன்னு கிடைச்சிடும். ஸோ ரீசன் நெகேஷன் ஆஃப் ஏ, ஏயோட ஆப்ரேஷன் இதை தான் நம்ம செக் பண்ணிருக்கோம். ஒரிஜினலா 0 இருந்தா ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும், அதோட நெகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட். ஸோ 1 2 3 எல்லாமே கிரேட்டர் தன் 1 இருந்தது அப்படின்னா ரிசல்ட் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம நெகேஷன் யூஸ் பண்ணதுனால ரிசல்ட் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கும். தென் எலமெண்ட் வைஸ் எலமெண்ட் கம்பேரிஷன் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஏ அண்ட் ஆப்ரேட்டர் பி யூஸ் பண்ண போறோம். தட் மீன்ஸ் என்ன ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா ஏயும் பியும் செக் பண்ண போது இதுல ஏதாவது ஒரு நம்பர் 0வா இருந்தாலும் ஆன்சர் ஃபால்ஸ் பிரிண்ட் ஆகும், ஏன்னா அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஓகே, ஸோ நமக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 0 and 1 இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் தி காம்போனன்ட் வந்து 0ன்னு ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். செகண்ட் கேஸ் 1 2 கிரேட்டர் தன் 0 பிரச்சனை கிடையாது, 2 3 ட்ரூ தான் பிரிண்ட் ஆக போகுது. 3 0 அப்படிங்கிறது நமக்கு எகைன் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ ஆன்சர் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். எஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஸோ இதே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நமக்கு ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு நம்பர் ட்ரூவா இருந்தாலும் நமக்கு ட்ரூ தான் ரிசல்ட் பிரிண்ட் ஆகணும். ஸோ அந்த வகையில செக் பண்ணோம் அப்படின்னா ஏ அண்ட் பியை செக் பண்ணீங்க அப்படின்னா எலமெண்ட் பை எலமெண்ட் கம்பேரிஷன் 0 அண்ணும் 0வும் 1 இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு நான் ஜீரோ நம்பர் இருக்கப்போ நமக்கு ட்ரூ அப்படிங்கிறது ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஈவன் லாஸ்ட் ஒன்று. ஸோ இதுல நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா எல்லா கேஸ்லயுமே ரிசல்ட் ட்ரூ அப்படிங்கிறதா பிரிண்ட் ஆகும். எஸ், டெஃபினெட்லி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் டபுள் அண்ட் அப்படிங்கிறது ஒன்லி சிங்கிள் எலமெண்ட்டை மட்டும் தான் நம்ம செக் பண்ண முடியும். டபுள் அண்டுங்கிறது ஒன்லி சிங்கிள் எலமெண்ட்டை தான் நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். இப்போ நான் ஏல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் பில தேர்ட் எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போறேன். ஏல ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் பில தேர்ட் எலமெண்ட்டையும் நான் கம்பேர் பண்ண போறேன். ஸோ நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இந்த பிராக்கெட்டட் ஒன் எதை மீன் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஏல தட் மீன்ஸ் ஏ அப்படிங்கிற வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் காம்போனண்ட்டை டிஃபைன் பண்றதா இந்த ஏ ஆஃப் 1 அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பி ஆஃப் 3 பி அப்படிங்கிற வெக்டர்ல தேர்ட் காம்போனன்ட். தட் மீன்ஸ் ஓகே, ஸோ நமக்கு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணா நமக்கு ரெண்டு கேஸுமே ட்ரூவா இருந்திருக்கணும். பட் நான் ஏல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் சூஸ் பண்ணதுனால அது 0ன்னு வந்துடுச்சு. பில தேர்ட் எலமெண்ட்டை சூஸ் பண்ணிருக்கேன். தேர்ட் எலமெண்ட் அப்படிங்கிறது 3 தான். அங்க ரிசல்ட் ட்ரூ தான், பட் ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபால்ஸ் அப்படிங்கிறப்ப ஃபைனல் ரிசல்ட் நமக்கு ஃபால்ஸ்ன்னு பிரிண்ட் ஆகணும். எஸ், எக்ஸாக்ட்லி தட் ஒன். ஸோ இதே தான் நமக்கு ஆர் ஆப்ரேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இதுல அட்லீஸ்ட் 1 ட்ரூ அப்படின்னாலும் நமக்கு ஆல்வேஸ் ஆன்சர் ட்ரூ தான் இருக்க போது. இதுக்கும் ஆன்சர் ட்ரூ தான், இதுல நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது டிஸ்கஸ் பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் என்ன அப்படின்னு சொல்லி. லெஃப்டோட அசைன்மெண்ட் இது ஜென்ரலா இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் ஈக்குவல் டு சைனும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. ரைட் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது எகைன் நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஓகே, இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணியே பார்த்துடலாம். ஸோ அதுக்காக நான் வேரியபிள் டாட் ஒன் அப்படின்னு சொல்லி வேரியபிள் டாட் ஏ அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்றோம். வேரியபிள் டாட் ஏ ஃபர்ஸ்ட் ஈக்குவல் சைன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். 0 20 ட்ரூ அப்படின்னு சொல்லி நான் இண்டிகேட் பண்ணிருக்கேன் வேரியபிள் ஏ.
தென் வேரியபிள் பி, அகைன் வேரியபிள் பி அப்படிங்கிறப்போ நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்றோம். ஓகே, லெஸ் தென் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கேன். எப்படி இண்டிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறேன். அகைன் ஃபால்ஸ் கமா 4, 5 அப்படிங்கிற யூஸ் பண்ணிருக்கேன். தென் தேர்ட் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா வேரியபிள் சி, வேரியபிள் டாட் சி யூஸ் பண்ண போறோம். வேரியபிள் டாட் சி. தென் ஓகே, இப்போ ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் சூஸ் பண்றேன். லெஃப்ட் வேர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண, அகைன் ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போறீங்க. ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்றப்ப மோஸ்ட்லி நம்ம வந்து இப்படிதான் யூஸ் பண்ணிருப்போம். ஓகே, லெஃப்ட் சைடு வேரியபிள் யூஸ் வேல்யூ யூஸ் பண்ணுவோம், ரைட் சைடு வேரியபிள் யூஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த ரீசனுக்காக we are going to use that variable dot c, c of false comma true comma 3 அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றோம். நம்ம ஒவ்வொரு வேல்யூக்கும் வேல்யூ என்னன்னு செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ வேரியபிள் டாட் ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா we get the answer 0, 20, true அப்படிங்கிறது 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, வேரியபிள் ஏ என்னன்னு பார்த்துட்டோம். சிமிலர்லி வேரியபிள் பி என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். வேரியபிள் பி அப்படிங்கிறப்ப உங்க 0, 4, 5ன்னு வரணும். ரீசன் ஃபால்ஸ் அப்படிங்கிறது 0வை இண்டிகேட் பண்ணும். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். தென் வேரியபிள் டாட் சி, தேர்ட் வேரியபிள் என்னன்னு சொல்லி செக் பண்ண போறோம். ரைட் வேர்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க ஃபால்ஸ் கமா ட்ரூ கமா 3, தட் மீன்ஸ் 0, 1, 3 இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். எஸ், எக்ஸாக்ட்லி இட் ஒர்க்ஸ். ஸோ இதுல பிரச்சனை கிடையாது. நமக்கு 3 வேரியபிள்ஸ் 3 அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் எக்ஸாக்டா சேம் ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஸோ நமக்கு எது ப்ரிஃபரபிளோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மிஸ்செலேனியஸ் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு. இது வரைக்கும் நம்ம அரித்மெட்டிக் பார்த்தோம், ரிலேஷனல் பார்த்தோம், லாஜிக்கல் பார்த்திருக்கோம், அசைன்மெண்ட் பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல மிஸ்செலேனியஸ் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். தென் ஆப்ரேட்டர் பிரசிடென்ஸ், அதாவது எந்த ஆப்ரேஷனை எந்த ஆர்டர்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதையும் செக் பண்ண போறோம். ஓகே, தேங்க்யூ.